அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் டாக்டர் நௌரஸ். நாளை வெள்ளிக்கிழமை ஜப்ரியா மத்திய இரத்த வங்கியில் நடைபெற இருக்கின்ற இரத்த தான நிகழ்வு குவைத் யூனியன் ஆஃப் கண்ட்ரி ஹீரோ மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இரத்த தானம் சம்பந்தமான சில முக்கியமான விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அதில் அநேகமானவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. என்னால் பிளட் டொனேட் பண்ண முடியுமா, ஹூ கேன் டொனேட் பிளட் என்பதற்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்குற நேரம், பொதுவாக சுகதேகியான அனைவருக்குமே இரத்தம் கொடுக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. ஆனாலும் அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வயதில்லையை பொறுத்தவரையில் 17 வயது தொடக்கம் 70 வயது வரைக்கும் குவைத்தை பொறுத்தவரையில் இரத்த தானம் செய்ய முடியும். அத்தோடு உங்களுடைய உடல் நிறை, அதாவது பாரம் 50 கிலோ, குறைந்தபட்சம் 50 கிலோவாவது இருக்க வேண்டும், அல்லது 50 கிலோவுக்கு மேற்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஏற்கனவே பிளட் டொனேஷன் செய்த ஒருவராக இருந்தால் அவர்கள் குறைந்தபட்சம் 2 மாதங்களாவது போனதன் பின்னர் தான் திரும்ப அவர்களுக்கு பிளட் டொனேட் பண்ண முடியும். அத்தோடு நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுவதற்கு வருகின்ற நேரத்தில் உங்களுடைய இரத்தத்தில் ஹீமோகுளோபினை செக் பண்ணுவார்கள். அதில் ஆண்களை பொறுத்தவரையில் ஹீமோகுளோபின் 13ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும், பெண்களை பொறுத்தவரையில் 12.5ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். அதைவிட குறைவாக இருந்தால் உங்களால் இரத்த தானம் செய்ய முடியாது. அடுத்ததாக இன்னும் மிகவும் முக்கியமான ஒரு விடயம், நீங்கள் இந்த நாட்டுக்குள் குறைந்தபட்சம் 6 மாதம் தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். அதாவது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்தால், இலங்கையில் இருந்தோ அல்லாவிட்டால் வேறு நாடுகளுக்கு போய் வந்திருந்தால் 6 மாதம் கழிந்து இல்லாவிட்டால் உங்களால் இரத்த தானம் செய்ய முடியாது. அத்தோடு பெண்களை பொறுத்தவரையில் மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் அல்லது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இரத்த தானம் செய்ய முடியாது. குழந்தை பேரின் பின்னர் குறைந்தபட்சம் 6 கிழமையின் பின்னர் தான் அவர்களுக்கு இரத்த தானம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அத்தோடு நீங்கள் பாவித்து கொண்டிருக்கின்ற மருந்துகளை நிப்பாட்டி விட்டு இரத்த தானத்துக்கு வரக்கூடாது. அதாவது நீண்ட கால நோய்கள், நாங்கள் குரோனிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரெஷர், சுகர், கொலஸ்ட்ரால், இது போன்ற நோய்களுக்கு பாவிக்கின்ற மருந்துகளை கட்டாயமாக தொடர்ந்து பாவிக்க வேண்டும். அதிலும் சில நோயாளிகளை பொறுத்தவரையில் ப்ரெஷர் நல்லா கண்ட்ரோல் இருந்தால், சுகர் கண்ட்ரோல் இருந்தால், இன்சுலின் எடுக்காத நோயாளிகளாக இருந்தால் அவர்களுக்கு பிளட் டொனேட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் நோயாளிகளை பொறுத்தவரையில் பெயின் கில்லர்ஸ், அதாவது வலிக்கு எடுக்கக்கூடிய மருந்துகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் பெனடால், ப்ரூஃபன் போன்ற மருந்துகள் எடுக்கின்றவர்கள் குறைந்தபட்சம் 48 மணித்தியாலங்கள் மருந்து எடுக்காத நிலையில் தான் பிளட் டொனேஷனுக்கு வர வேண்டும். குறிப்பாக இந்த அஸ்பிரின், வாஃபரின் போன்ற மருந்துகள் பாவிக்கின்ற நோயாளிகள், திரும்பவும் ஞாபகப்படுத்தின இன்சுலின் எடுக்கின்ற நோயாளிகளுக்கு பிளட் டொனேஷன் செய்ய முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கக்கூடிய நோயாளிகளை பொறுத்தவரையில் குறைந்தபட்சம் ஆன்டிபயோட்டிக் முடிஞ்சதிலிருந்து 1 கிழமையாவது போயிருக்க வேண்டும் அவர்களுக்கு பிளட் டொனேஷன் செய்வதற்கு தகுதியை பெற்றுக்கொள்வதற்கு. அது மட்டுமல்லாமல் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், பல் நிறைத்திருந்தால், அதாவது நாங்கள் சொல்லுவோம் டென்டல் ஃபில்லிங் செய்தவர்கள் 1 நாளின் பின்னர் தான் அவர்களுக்கு டொனேட் பண்ண முடியும். ரூட் கேனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனவர்கள் 1 கிழமையின் பின்னர் தான் அவர்களால் பிளட் டொனேஷனை செய்ய முடியும் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த பிளட் டொனேஷனுக்கு இந்த மருந்து பாவிக்கின்றவர்கள் கட்டாயமாக நீங்கள் பாவிக்கின்ற மருந்து என்ன என்பதையும் வைத்தியர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதனால், அப்படியான மருந்துகள் பாவிப்பவர்கள், நீண்டகால நோய்களுக்கு மருந்துகள் பாவிப்பவர்கள் அப்படியான மருந்துகள் எடுத்துக்கொண்டு வருவது, மருந்து, அதாவது உங்களிடம் உள்ள மருந்து வகைகளை அல்லது நோட்ஸ்களை எடுத்துக்கொண்டு வருவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என நினைக்கின்றேன். எனவே நான் மேற்கூறியவாறு இந்த கவனமாக, அதாவது பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இரத்த தானம் செய்ய முடியும் என்பதை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் டாக்டர் நௌரஸ். பிளட் டொனேஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விடயங்களை பற்றி நாங்கள் கருத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாளை நடைபெற இருக்கின்ற பிளட் டொனேஷனுக்கு போவதற்கு தகுதியாக இருப்பவர்கள் என்னென்ன ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை சிறிது நாங்கள் பார்ப்போம். ஆகவும் முக்கியமான ஒரு விடயம், அவர்கள் இன்று நன்றாக தூங்க வேண்டும். குறைந்தபட்சம் 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் அவர்கள் தூங்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவதாக, அவர்களை பொறுத்தவரையில் எடுக்கின்ற
உணவை பொறுத்தவரையில் நாங்கள் செல்வோம் பேலன்ஸ் டயட், அதாவது எல்லா வகையான கனிப்பொருட்கள், விட்டமின்கள் அடங்கிய உணவு வகைகள் இன்றைக்கும் நாளைக்கும் எடுப்பது மிகவும் சிறந்தது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் எடுக்கின்ற திரவ வகைகள், அதாவது லிக்விட்ஸ் நாங்கள் சொல்லுவோம், ஃப்ளூயிட்ஸ் என்று சொல்லி, அந்த இன்டேக்கை நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும், கூடுதலாக எடுத்துக்கொள்ளணும். அதோடு இரும்பு சத்து கூடிய உணவுகளான இறைச்சி, மீன், முட்டை, அடுத்தது ஈரல், இது போன்ற, அடுத்த சிக்கன், கோழி, இது போன்றவற்றை எடுப்பது மிகவும் நல்லது. அத்தோடு கொழுப்பு கூடுதலாக உள்ள உணவு வகைகளை தவிர்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும். ஐஸ்கிரீம், அடுத்த இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, இது போன்ற கொழுப்பு கூடுதலாக உள்ள உணவு வகைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அத்தோடு புகைப்பிடிப்பவர்கள் குறைந்தபட்சம் 30 நிமிடங்களாவது புகைப்பிடிக்காமல் இருந்துவிட்டு தான் பிளட் டொனேஷனுக்கு வர வேண்டும். அடுத்ததாக ஆல்கஹால் குடிப்பது உடல் நலத்துக்கும் நல்லமில்லை என்று உங்களுக்கு தெரியும். குறைந்தபட்சம் ஒரு நாளாவது ஆல்கஹால் குடிக்காமல் இருந்துவிட்டு தான் பிளட் டொனேஷனுக்கு வர முடியும். அடுத்ததாக நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய சிவில் ஐடியை மறக்காமல் எடுத்து வர வேண்டும். சிவில் ஐடி இல்லாதவர்களுக்கு பிளட் டொனேஷன் செய்ய முடியாது என்பது குவைட் நாட்டு சட்டம் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு நீங்கள் அணிந்து வருகின்ற உடை மிகவும், அதாவது கம்ஃபர்டபுளான உடையாக இருப்பது முக்கியம். விசேஷமாக கைகளை உயர்த்தக்கூடியதாக, அதாவது கைகளை உயர்த்தி அங்குள்ள தாதிமார்கள் கனியுலா அந்த பிளட்டை எடுப்பதற்குரிய இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கு லேசாக இருக்கும். கைகளை இந்த இலகுவாக மேலுக்காக்கக்கூடிய உடைகளை அணிந்து வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு நீங்கள் கொடுக்கின்ற தகவல்களை மிகவும் சரியான தகவலாக கொடுக்க வேண்டும். உங்களுடைய நோய்கள், ஏதும் பிரச்சனைகள் இருக்கும்போது, மருத்துவ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கின்றதா, இது போன்ற தகவல்களை அவர்கள் ஒரு ஃபார்ம் மூலம் கேட்பார்கள். உங்களுக்கு உதவிக்காக ஆக்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு சரியான முறையில் கொடுத்து உண்மையான தகவல்களை கொடுத்து பிளட் டொனேஷனுக்கு உதவி செய்யுமாறு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாயிண்ட் பிளட்டும் பல உயிர்களை காப்பதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிளட் டொனேஷன் செய்யுமாறு வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். අයිබෝවන්, මම ඩොක්ටර් නවරස්. මම අද කතා කරන්න යන්නේ රුධිර පරිත්‍යාගය ගැන විස්තර ටිකක් ඔයගොල්ලන්ට දැන ගැනීමට සඳහා. මොකද්ද මේ එන 16 වෙනිදා සිකුරාදා ජබ්‍රියා මධ්‍යම ලේ බැංකුවේදී රටබිරුවන්ගේ එකමුතු සංගමයෙන් සංවිධානය කරලා තියෙන ලේ දැන්වීම වැඩසටහනට සහභාගී වීමට බලාපොරොත්තු වෙමින් ඉන්න ඔබට සුළු දැනුවත් කිරීමක් කරන්න මම කැමැතියි. ඒකේ අපි බලමු රුධිර පරිත්‍යාග කළ හැක්කේ කාටද කියලා. පළවෙනියෙන්ම සාමාන්‍ය සෞඛ්‍ය සම්බන්ධ කෙනෙක් නම් රුධිරය පරිත්‍යාග කරන්න පුළුවන්. වයස් කාණ්ඩය ගත්තොත් සාමාන්‍යයෙන් වයස අවුරුදු 17 සිට 70 වෙනකම් රුධිරය පරිත්‍යාග කරන්න පුළුවන්. ඔබගේ බර අවම වශයෙන් කිලෝ 50ක්වත් තියෙන්න ඕනේ. 50ක් හෝ 50ට වැඩියෙන් තිබිය යුතුයි. කලින් ලේ පරිත්‍යාග කරපු එක්කෙනෙක් නම් අඩුම ගානේ මාස 2ක්වත් ගිහිල්ලා තියන්න ඕනේ. අනික එක, දැන් සාමාන්‍යයෙන් ලේ පරීක්ෂණයට ආපු ගම ඔයගොල්ලන්ගේ ලේ චෙක් කරනවා. ඒකේ හිමොග්ලොබින් ප්‍රමාණය පිරිමි කෙනෙක් නම් 13ට වඩා තියන්න ඕනේ. කාන්තාවක් නම් 12.5ට වඩා වැඩියෙන් තියන්න ඕනේ. ඒකට අඩු අයට ලේ දැන්වීම කරන්න බෑ. අනික එක, තව ගොඩාක් වැදගත්, කුවේට් එක ඇතුළ මාස 6ක්වත් ඉඳලා තියන්න ඕනේ. ඒ කියන්නේ දැන් ලංකාවට හෝ වෙන රටකට ගිහිල්ලා ඇවිල්ලා අඩුම ගානේ මාස 6ක්වත් මේ රට ඇතුලේ හිටියනම් තමයි ලේ පරිත්‍යාග කරන්න පුළුවන්. තවත් ගොඩාක්ම වැදගත් දෙයක් තමයි ඕගොල්ලන්ට වළංගු සිවිල් ID එකක්, වළංගු හඳුනුම් පතක් කුවේට් සිවිල් ID තියන්න ඕනේ. අකාම නැති අයට බ්ලඩ් ඩොනේෂන් කරන්න බෑ. ඒක ගොඩාක් වැදගත් කාරණාවක්. ඕගොල්ලෝ හැමදෙනාම දැනගත යුතුයි. අනික් එක තමයි කාන්තාවක් නම් ඔසප්පීම වෙලා තියෙනවා නම් ඒ කාල තුලදී, දැනට මෙන්සස් හැදිලා තියෙනවා නම් ඒ කාල තුලදී ඒගොල්ලන්ට ඩොනේට් කරන්න බෑ කියන එක දැනගන්න ඕනේ. අනික් එක, සමහර ලෙඩු ගත්තොත්, අපි කියමු දැන් බ්ලඩ් ප්‍රෙෂර්,
ෂුගර් කොලෙස්ටරෝල් වලට ගන්න බෙහෙත් පාවිච්චි කරන ලෙඩ්ඩු නම් ඒගොල්ලන්ගේ හොඳට පාලනය වෙලා තියෙනවා නම් ඒගොල්ලන්ට ඩොනේට් කරන්න පුළුවන්. සමහර ලෙඩ්ඩු ඒ කියන්නේ ඉන්සුලින් ගන්න දියවැඩියව ලෙඩ්ඩුන්ට ඩොනේට් කරන්න බෑ. ඒ වගේ වෝෆරින් ඇස්ප්‍රින් වගේ ලෙඩ්ඩු ඒ වගේ බෙහෙත් ගන්න ලෙඩ්ඩුන්ට ඩොනේෂන් කරන්න බෑ. අනිත් තව දෙයක් තමයි කවුරුත් මොකද මේ බෙහෙත් පාවිච්චි කරන ලෙඩ්ඩු ඒගොල්ලන්ගේ මේ බෙහෙත් නතර කරලා ලේ දැන් දීමට එන්න හොඳ නැහැ. මොකද ඒගොල්ලන්ට මේ පාවිච්චි කරන බෙහෙත් නතර කරගම ගොඩක් හානි වෙන්න පුළුවන්. අනික් එකක් තමයි මේ දත්වල ගැටලු තියෙන අය. සාමාන්‍ය දත් පුරවලා තියෙන කට්ටියක් නම් පැය 24ක පස්සේ තමයි ලේ දැන් දීම කරන්න පුළුවන්. රූට් කැනල් ට්‍රීට්මන්ට් කරපු කෙනෙක් නම් දවස් 7න් පස්සේ තමයි ඩොනේට් කරන්න පුළුවන්. සාමාන්‍යයෙන් මේ ඖෂධ නාශක පෙති පැනඩෝල් ඒ වගේ ගත්ත කට්ටිය පැය 48න් පස්සේ තමයි ඩොනේට් කරන්න පුළුවන්. ඒක ගොඩක් වැදගත්. අනික් එක තමයි ඇන්ටිබයොටික්ස් ගන්න කට්ටිය නම් අරගෙන ඉවර වෙලා සතියක්වත් ඉඳලා තමයි ලේ පරිත්‍යාග කරන්න පුළුවන් කියන එක ගොඩක්ම වැදගත්. මම මේ කියපු උපදේශ ටික හරියට ඔයගොල්ලන්ට අරගෙන බලලා ඕගොල්ලන්ට සුදුසුකම් තියෙනවා නම් සිකුරාදා ඇවිල්ලා ඕගොල්ලන්ගේ වටිනා ලේ දැන් දීම ලේ පරිත්‍යාග කරලා ජීවිත බේර ගන්න උදව් කරන්න කියලා මම ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි. අයිබෝවන් මම ඩොක්ටර් නවරස්. අපි බලමු කෙනෙක් ලේ පරිත්‍යාග කරන්න ඉන්න කෙනෙක් කොහොමද එයාව පෙර දවස ලෑස්ති කරගන්නේ කියලා සූදානම් කරගන්නේ කියලා ගොඩක් වැදගත්. අවම වශයෙන් පැය 6ක්වත් පැය 6 සිට පැය 8ක්වත් හොඳ නිින්දක් තිබිය යුතුයි. ඒක ගොඩක් වැදගත්. දෙවෙනි එක ලේ දැන් දීමට කලින් දවසත් ලේ දැන් දීමට යන දවසත් සමබර ආහාර වේලක් ගන්න එක ගොඩක්ම වැදගත් වෙනවා. ඊට පස්සේ යකඩ වැඩියෙන් දින ආහාර වැඩිපුර ගන්න ගොඩක් හොඳයි. ඊළඟ එක තමයි මේද වැඩිපුර තියෙන ආහාර අඩු කරලා ගන්න කියලා අපි උපදෙස් දෙනවා. අනික් එක දියර වර්ග හොඳට ගන්න කියලා අපි උපදෙස් දෙනවා. ඊට පස්සේ ඔයගොල්ලන්ගේ මේ සිවිල් ID එක අමතක වෙන්නේ නැතුව අරගෙන යන්න ඕනේ. ඒක ගොඩක් වැදගත්. මත්පැන් ගන්න හොඳ නැහැ. දවසක්වත් මත්පැන් ගන්න නැතුව ඉඳලා තමයි ඩොනේෂන් එක කරන්න පුළුවන්. සිගරට් බොන කෙනෙක් නම් අඩුම ගානේ පැය භාගයක්වත් half an hourවත් බොන්න නැතුව ඉඳලා තමයි ඩොනේට් කරන්න ඕනේ. අනික් එක ඔයගොල්ලෝ ලේ දැන් දීමට එන වෙලාවට පහසු ලිහිල් ඒ කියන්නේ මේ අත හොඳට උස්සන්න උඩට ගන්න පුළුවන් ලිහිල් ඇඳුමක් අඳගෙන ආවනම් ගොඩක් හොඳයි. අනික් එක ඔයගොල්ලෝ දෙන තොරතුරු දැන් ලේ බැංකුවට ආවට පස්සේ මේ ඔයගොල්ලන්ගේ තොරතුරු විස්තර ටිකක් ගන්නවා මේ ෆෝම් එකක් පුරවන්න තියෙනවා. ඒකේ ඔයගොල්ලෝ දෙන තොරතුරු සත්‍යම තොරතුරු දෙන්න. මොකද මේ ඒකෙන් අපිට හොයාගන්න පුළුවන් ඔයගොල්ලන්ගේ ලේ වල ගැටලු සහිත තත්වයක් තියෙනවද කියන එකයි. ඊට පස්සේ ඔයගොල්ලෝ දෙන ලේ මේ මොකුත් ගැටලුවක් නැතුව මේ ලෙඩාට හම්බ වෙනවා කියන එකත් මෙතනදී ගොඩක් වැදගත් වෙනවා. අනික් එක මේ ඔයගොල්ලෝ ඩොනේට් කරාට පස්සේනොත් රෙස්ට් ගන්න ඕනේ. ඊට පස්සේ හොඳට දියර ආහාර ගන්න ඕනේ. ඩොනේට් කරලා ඉවර වෙච්ච ගමම එතෙන් නැගිටලා යන්න හොඳ නැහැ. ටිකක් ඉඳලා තමයි යන්න ඕනේ. ගොඩාක් වෙලාවට ප්‍රොබ්ලම්ස් එන්න තියෙන chances ගොඩාක්ම අඩුයි. මේ සමහර අයට විතරක් පොඩ්ඩක් කැරකිල්ල වගේ වමනට වගේ තියෙන්න පුළුවන්. ඒකත් ඉක්මනටම මේ හොඳ වෙනවා. මේ මම ඔයගොල්ලන් ඉල්ලා සිටිනවා ඔයගොල්ලන්ගේ වෙලාවට ඇවිල්ලා ලේ දැන් දීම කරලා මේ ලෙඩෝ මේකෙන් අවශ්‍ය වෙන කට්ටියට ඔයගොල්ලන්ගේ වටිනා ලේ එක දීලා ඒගොල්ලන්ගේ ජීවිතේ බේර ගන්න උදව් කරන්න කියලා මම ඔයගොල්ලෝ හැමෝගෙම ඉල්ලා සිටිනවා. බොහොම ස්තුතියි.